ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் வெண்டைக்காயை வச்சு தான் ஒரு டிஷ் செய்ய போகிறோங்க. பொரிச்ச வெண்டைக்காய் குழம்பு, இல்லைன்னா எண்ணெய் வெண்டைக்காய் குழம்பு, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாங்க. சூப்பரான சுவையில் அருமையான டேஸ்ட்டில் நம்ம பாட்டி காலத்து முறையில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு வெண்டைக்காய் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஈரத்தோலாம் தொடச்சிட்டு இந்த மாதிரி வெட்டி ரெண்டாக பொளந்து எடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த சைஸில் வெட்டி இந்த மாதிரி உள்ள கொஞ்சம் இந்த பக்கம் ஒட்டிகிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் இப்படி வெட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க. எல்லா காயுமே அதே மாதிரி தான் நான் வெட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ அதுக்கு தேவையான மசாலா எப்படி அரைக்குன்னு பார்க்கலாங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு வாணலி வச்சுக்கிறேங்க. வாணலி காஞ்சது நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சது கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு வெந்தயம் பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு கழுவி எடுத்து வச்சுக்கிறேங்க. இதையும் சேர்த்துக்கலாங்க. இதுதாங்க நம்மளுக்கு இந்த குழம்புக்கு ஒரு மணத்தையும் டேஸ்ட்டையும் தரப்போகுது. துவரம்பருப்பு சேர்த்துட்டு வரமிளகா ஒரு 4 மிளகாய் சேர்த்துக்கலாங்க. மல்லி விதைகள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டால் நம்மளுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்துடுங்க. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறாங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி வச்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம வெங்காயம் தக்காளி மசாலா பவுடர் மட்டும் போட்டு வதக்கி தேங்காய் கூட அரைச்சரிச்சு ஊற்றி நம்ம வச்சு சாப்பிடுவோங்க. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப உங்களுக்கு பிடிக்குங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மசாலா நல்லா வறுவட்டு வந்துருச்சுங்க. இது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம திரும்ப அந்த வாணையில் அப்படி வச்சு நம்ம இன்னும் தேவையான அளவு வெண்டைக்காய் பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம இப்போ இந்த வெட்டி வச்சுக்கிற வெண்டைக்காயை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு வெண்டைக்காய் கழுவிட்டு ஈரப்பதம் இல்லாமல் தொடச்சி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கூட வலுவலுப்பு வராதுங்க. சூப்பராக நம்மளுக்கு வலுவலுப்பு இல்லாமல் நூலாக விடாமல் நல்லா வறுவிட்டு வந்துடுங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட நம்மளுக்கு நூல் விடாதுங்க. இப்போது அடுப்பை மீடியம் சைஸ்லேயே நம்ம வச்சுட்டு கறியிடாமல் அப்பப்போ இப்போ கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு வறுத்து வச்சுக்கிற மசாலா ஆறினோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு, இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுக்கிறேங்க. இதையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூளும் சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க. இதை பாருங்கள், வெண்டைக்காய் நம்மளுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சுங்க. வலுவலுப்பு இல்லாமல் இதை ஒரு தட்டில் எடுத்து நம்ம வச்சுக்கலாங்க. வச்சுட்டு திருப்பி வாணலியை நம்ம வச்சுக்கலாங்க தாளிச்சு விட்றதுக்கு. நம்ம திரும்ப வாணலி வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து வச்சுக்கிறேங்க. இதில் கடுகு சேர்த்துக்கலாங்க. ஆயில் காஞ்சது நம்ம கடுகு பொரிஞ்சதும் கடுகு நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க. இப்போ வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை இலைகளும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம பொன்னிறமாக வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நம்மளுக்கு நல்லா பொன்னிறமாக வறுவிட்டு வந்துருச்சுங்க. இப்போ அரைச்சி வச்சுக்கிறேன் இந்த மசாலா நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. நம்ம கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா நம்மளுக்கு கொதித்து வரட்டுங்க. இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்சு வச்சுக்கிறேங்க.
புளி வந்து நல்லா நம்ம இது ஊறினதுனால பெருசாக தெரியுதுங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு தான் எடுத்துருக்குறேங்க. இதை நல்லா கரைச்சி நம்ம இது கொதி வர்றப்ப சேர்த்துக்கலாங்க. இப்போது குழம்பு நம்மளுக்கு கொதிச்சு வந்துட்டுருக்குதுங்க. இப்போ நம்ம அந்த கரைச்ச புளி தண்ணியுமே இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டுக்கலாங்க. நம்மளுக்கு பச்சை வாசம் போக நல்லா அதை கொதிச்சு வரட்டுங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நம்மளுக்கு கொதிச்சு வந்ததும் இந்த பொரிச்சு வச்சுக்கிற வெண்டைக்காய் வந்து இது கூடவே சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நம்மளுக்கு நல்லா வெந்து தான் இருக்குங்க பாருங்கள் வெண்டைக்காய். இந்த உப்பு காரமெல்லாம் நம்மளுக்கு குழம்புல இருக்கிற உப்பு காரமெல்லாம் இந்த வெண்டைக்காயில் பிடிக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி நம்ம இது கூட சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு மூடி வைக்காமல் ஓப்பன்லேயே வச்சு கொதிக்க விடணுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த வலுவலுப்பு இல்லாமல் வந்து வெண்டைக்காய் குழம்பு நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குங்க. இப்போ இறக்கி நம்ம மல்லி இலை தூவிக்கலாங்க. நம்மளுக்கு மணக்க மணக்க வெண்டைக்காய் பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறது உங்கள் ஊர் முறையில் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சுட சுட சாதம், தோசை, சப்பாத்தி இதோட நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. சேனலை பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க.